வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா டே 13 நம்ம என்னென்ன பண்ண போறோம்ன்றதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம். நான் பண்ணதே பண்றியா? ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி சாவிட்டுறீங்களா? ஐ வீடியோ போடுங்க. காக்கா தூக்கின்னு போய்டும். போகுது அம்மா வீடியோ அப்படியே வச்சுக்கோ. ஃபோன் ஆஃப் ஆச்சுன்னா அப்படி மேலே தூக்கி கீழே தள்ளு. மேலே தூக்கி கீழே தள்ளு. ஏய், வேர் இஸ் மை ஸ்லிப்பர் காஸ்ட்லி? 300 ரூபாய். எஸ், எனக்கு இது காஸ்ட்லி தானே. ஆண்டியோட ரிங்டோன் தான் அல்டிமேட்டா. அண்ணன் யாரு? தளபதி. ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருந்தோம். திடீர்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னன்னு கேட்டால் ஃபோன் பேசினே ஃபோனை மறந்துட்டாங்களா, வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு, அப்லோட் ஆகிருக்காது சொல்லிட்டு தான் நான் போனோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். நைட்டு 39,000 அவ்வளோ ஃபாலோஸ் போகிறாங்க ஆல்ரெடிடா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போகணும்? டீ கடைக்கணும். டீ கடைக்கலாம் இல்லை, எனக்கு சிப்ஸ் வாங்கி கொடு. சிப்ஸு ஜீரோடா வாங்க பாரு. கதெல்லாம் இல்லை, கடை வாங்கிக்கோ. வேறு கடை நேரட்டடா வாங்க. அதான் மாற்றிட்டு அனுப்புகிறாங்க, வேறு அக்கௌண்ட்டுக்கு காசு மாற்றிட்டு அனுப்புகிறாங்க. ஜீரோவில் இருக்கா உட்காரா, ஏமாத்துறான்டா அவன். சி பிபி அண்ணா நகரா பாரத் பெட்ரோல் பங்க். நேற்று பெட்ரோல் போட்டுருக்கேன் பேர். அப்பு 11 ரூபா போயிட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறானுங்க. அப்புறம் காசு எடுத்து 11 ரூபா செக் பண்ணிட்டு போட்டுடா. ஃபஸ்ட்டு 11 ரூபா அனுப்பியிருக்கான். அப்புறமா ட்ரை பண்ணிக்கான், பாஸ்வேர்ட் தப்பாக போட்டிருப்பான் தெரிஞ்சு. இல்லை பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாஸ்வேர்ட் தப்பாக போட்டிருப்பானுங்கடா. இருந்து 49 ரூபாவும் ஜீரோ பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தர்ஷனுக்கு வந்து இந்த கடையில் சாப்பிட்டே ஆகணுமா, அதனால் இப்போ வந்து தர்ஷனே ஸ்பான்சர் பண்ணி வாங்கி சாப்பிட போகிறோம். ஓபன் பர்கர் இருக்கு. எவ்வளோடா? அண்ணா ஜம்போ ரோல் அப்படின்னா அண்ணா சிக்கன் சிப்ஸ் ரெடியாக இருக்கா? என்னடா நான் சொன்னதெல்லாம் சொல்லுவேன். சூப்பர் அண்ணா. இல்லைடா, இது 10K போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை கரெக்ட் ½ அன் ஹவரில் வரியா? எங்கே போகிறா? உங்கள் வீட்டுக்கு தான். உங்கள் வீட்டுக்கு போய் டைம் ஆகுமாண்டா, இப்போ தான் இது பண்ணிட்டேன். ஓ ஷார்ட். ஓகே ஓகே, ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்கியா இல்லை வந்துட்டு சொல்லுவியா? வந்துட்டு தான் சொல்லுவேன். அவங்க என் நம்பிக்கையில் ரெடி பண்ணி வைப்பாங்க. திடீர்னு நான் வரலாம் தான் கரெக்டாக இல்லையா? இப்படி தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களெல்லாம் நம்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் நம்ப மாட்டாங்க. கருத்து இந்த பையனை அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. அநியாயம் பண்ணுறாங்க. டிராஃபிக் எதனால ஆச்சு தெரியுமா? என்ன பார்க்கணுன்னு முன்னாடி வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஆளுங்க. உங்களோட ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் தேடுறா. அதனால நம்ம இப்படி தனி ரூட்டில் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சேட்டாவை குஷிப்படுத்த போகிறோம். அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நாங்கள் வந்து அவர் வீடியோ எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. சேட்டா ஹாய் சார். ஹலோ ஹாய். நீங்கள் பேசுறது கேட்காது, ஏன் மெதுவாக சொல்கிறீங்க? யார் சொல்கிறது? மெதுவாக சொன்னீங்களே. சேட்டா வந்து நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேங்க தெரியுமா? ஆன்ல தான் இருக்கு, இதை பாருங்க. சேட்டா வந்து எனக்கு ஹர்ட் பண்ணிட்டேன் ரொம்ப. ஆமல ஹர்ட் பண்ணிட்டேன். எனக்கு நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு, பெரிய ஆளாயிட்டாரு. அதான் செலிபிரிட்டி ஆயிட்டுனா அப்படிதான் கண்டுக்க மாட்டாரு. செலிபிரிட்டி ஆயிட்டுனா அப்படிதான் கண்டுக்கவே மாட்டாரு. நான் மட்டுமா? ஆமா, இவன் அவர் அளவுக்கு வந்து பேசிட்டு போறேன் சேட்டா கிட்ட. எங்க போனாலும் அசிங்க பத்தினே இருக்காங்க. கட்டிங் கட்டிங் கட்டிங். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்காது, காப்பிரைட் வேறு கூட. அதனால் நீனே ஒரு பாட்டு மியூசிக்லாம் கண்டுபிடிச்சி நீனே போட்டு. அவ்வளோ திறமை இல்லைங்க. நான் வீடியோ எடுத்து தரணுன்றது ஆல்ரெடி இருக்காதுண்ணா, வளர்த்துக்கணும். இல்லைங்க, வளர்த்துக்கணும் இல்லைங்க, நம்மளுக்கு இல்லைங்க.
திறமை இல்லாமல் 5 வருஷம் கஷ்டப்பட்டு 24,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 6,000 இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடியில், இன்னொரு ஐடியில் 4,000 ஃபாலோவர்ஸ், 10,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில், 24,000 சப்ஸ்கிரைபர்ஸ். எப்படி திறமை இல்லாமையா? இப்போ நீ வெளில போனா அடையாளம். இப்போ நீ வெளில போனா அடையாளம்டா. ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சிட்டு திரும்ப அதே கடைக்கு வந்துட்டோம் சாப்பிடலான்ட்டு. 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷமா? கூப்பிட்டாரு அப்படா. கஷ்டப்பட்டாதான்டா இஷ்டப்பட்டது கிடைக்கும். ஜென்ஸு காப்பிரைட் கொடுக்குறேன். கஷ்டப்பட்டாதான்டா அப்பயும் இஷ்டப்பட்டது கிடைக்கும். அப்படா கூப்பிட்டாருல, ஓடு அங்கே ஓடு. கொடுத்துட்டாரு. அபிஷேக் உள்ள போட்டுருக்காரா? நல்லா இருக்குடா. 65 நல்லா இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் கத்திப்பாறை ட்ரை பண்ணேன். 200 ரூபாய் வாங்கிட்டேன். இது 210 ரூபாய். சிச்சோ ஏமாத்திட்டாங்களா சார்? என்ன பண்ணுறது, ஏரியா அப்படிடா. வாட் ஃபுட் இஸ் திஸ்? ஃபுட்டு பேர் என்ன? இது சிக்கன் சிப்ஸ். காஸ்ட் 120 ஆங்க. அருமையாக இருக்குது. தெரியல, அதுவும் எனக்கு போய் கேட்டு அண்ணா இதை தரேன். நீங்கள் தந்துட்டு வாங்கண்ணா. தரணும் கொடுக்குறோம். ஆனால் போக மாட்டேன். நான் ஒரு இன்டர்வெட்டர் கூடா. ஆனால் போய் கை என்னோட பெரிய இன்வெர்டராக இருக்குது. இல்லைடா, அவர் என்ன சொன்னாருன்னு தெரியலடா. என்ன சொன்னாருன்னு தெரியாமல் போய் நீட்டு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்னன்னு கேட்டோம். போய் நீட்டு அவ்வளோதான். சொன்ன மாதிரி நீட்டான எதுவும் சொல்லாமல் நான் தான் சொன்னேன். அண்ணா சூப்பராக இருக்கு. பரவாயில்லண்ணா பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக வேர்ப்பாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து கிரிக்கெட் விளாட போகிறோம். பாக்ஸ் கிரிக்கெட் ஆட போகிறோம். ஏய் வாடா அபிஷேக். எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அதான் எப்படி போடுறது? நீ குனியா? குனி. மூளையும் உனக்கு வேலை செய்யும். நிழல்ல பார்க்காதடா டேய். ரீல் பார்த்துட்டேன். இது யாருக்கு? எனக்கு. இது யாருக்கு? ஹுசைன். இது அபிஷேக். அதானே ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. சீக்கிரமாக அவுட் ஆயிடுவேன். இந்த பால் போடு. ஓகே வாங்க. கேமரா ஆங்கிள் என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு அதுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவுட் ஆகிட்டு பேட்டு சின்னதாக இருக்குது. அவுட் ஆகிட்டான்னு குறை சொல்லுவாங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளாட்றேன்னு சொல்லியிருப்பேன். கிரிக்கெட்டும் விளையாட ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு ஃபோன் வந்தது, சூட் கேஸ் எடுத்துனவான்ட்டு. சரின்ட்டு சூட் கேஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தா அந்த பொண்ணு 20 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிச்சு. 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் அந்த பொண்ணு வரல. எப்போ வரும்னு தெரில. அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெயின் ஏறேன். நீ தான் கடிச்சிய நாய் மாதிரி கடிக்க நாய் மாதிரி கடிக்கிறான். அதேடா உன்னை கடிக்கணும். அப்புறம் வேறு யாரை கடிக்கிறியா? இந்த பொண்ணு வரேன்னு வெயிட் பண்ணினே இருக்கோம் ரொம்ப நேரமாக. இவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. வந்து மூஞ்சா மடிச்சுன்னு உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு வந்தோடனே கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு ஒன்றும் இல்லைடா. எத்தனை ட்ராக் எப்போ போதும். ஃப்ரெண்ட்ஸ் அவன் வரதுக்குள்ளே தூரல் போட்டுருக்கு. மழை பெய்யுது நஞ்சின் போகுமா? உங்க ஹாஸ்டலுக்கு பக்க சந்திலே வெயிட் பண்ண இருக்கணும். மழை பெய்யுது அதை சொல்லு. ஓஹோ அவனும் சொல்கிறா பாரு. சரி வாரம் வெயிட். வண்டி ஏறா போகலாம். அங்கே இருக்காளாண்டா ஏறா. ஜோரா பெய்யுதுடா. ஆமாண்ணா மழை ரொம்ப பெய்யுது. ஏய் அவளை எங்கன்னா நிற்க சொல்லு. அதுதான் அவள் ட்ரெயின் போச்சா இன்னைக்கு. 10 மணிக்கு ட்ரெயின். 9 ஆயிடுச்சு டைம் இப்போவே. காற்று கம்மியாக இருக்கா? 10 மணிக்கு ட்ரெயினா? காற்று கம்மியாக இருக்கான் பின்னாடி டயரில்.
காத்துட்டு கம்மியாக இருக்கான் பின்னாடி டயரில். யார் சொன்னா? என்ன சொன்னார்? வேறு எப்படி மழை பெய்யும்? என்னடா பண்ணிட்டோம்? கொடைப்பிடி வானத்துக்கே கொடை போடும். நஞ்சின்னு போயிடலாம். கவர் மட்டும் அவர்கிட்ட தண்ணி தண்ணி தோணுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மலையில் நஞ்சினே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வேறு ஸ்கூட்டி ஓட கிடையாது. பாய் கொஞ்சம் வச்சிடலாம்டா. காதல் பண்ணுறவங்க நிலமை பார்த்தியா? எங்க மலையில நஞ்சின்னு கூட வெளில போக முடியல. அதை பாரு எப்படி நிற்கிறான் பாரு. அவதானே அமைதியாது என்ன கோப்ஸு நிலைமை இப்படி ஆகி போச்சு. நான் போறது வந்து மழைக்கு பிடிக்கல. போவாத, அதுதான் நானும் சொல்லுவேன். அதை இச்சிங்க, அதான் சமாளிக்க அப்படியே கிட்ட போய் நின்று பசிக்கடா, வாங்கடா சாப்பிட்டு போலாம். இது நியாயமான பேச்சு. பிரியாணி வாங்கி கொடுத்து மழை பெஞ்சது. திடீர்னு வந்து இந்த பொண்ணு பிரியாணி வாங்கி தருது. நல்ல மனசா நான் இருக்கு. சாப்பிட வந்தேன். சரி சொல்லிட்டு நாங்களாம் மனுஷங்களா தெரியல. மனுஷனால தான் வாங்கி தரேன். என்னடா பண்ற? அதுல தானே வைக்க முடியும். அதுல வெயிடா? ஏன்னா அந்த பெட்டி வந்து செட் பண்றவா திங்ஸ் எல்லாம் போட்டு இப்போ வந்து எங்க வீட்டுக்கு போறோம். எங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு இந்த அது கீழே தள்ளி விட்டனா உனக்கு செருப்பால அடிக்கும். சர்ப்ரைஸா குடுக்கலாம்னு பார்த்தா நம்மளுக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. நான் வந்து எல்லாருக்கும் இருக்குமா அப்படி சொல்லிட்டு பார்த்து வேணா இந்த இவன் வந்துட்டு அவனுக்கு வாங்கிட்டு வந்துட்டான். அவனை ஃபோக்கஸ் பண்றா. லுங்கி குள்ள எங்க போயிட்டேன்னு நினைச்சேன். என் ஃபோன் நம்பர் வெச்சிக்கிறியா? வேற ஒரு விஷயம் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுவாரா? ஒருத்தரே வேற ஒண்ணெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதா இல்ல ஒருத்தரே வேற இதெல்லாம் மெசேஜ் பண்ணி சொன்னாரு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்னடா அது டேய் ரொம்ப வாய் அடிக்காத. சாப்பிட்ற வேற. ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஒருத்தர் வந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. எல்லாமே வருதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணு ஏமாத்திட்டு போகுது எங்க எல்லாருக்கும். ஏமாத்திட்டா போல. நானே பொண்ணுங்கனாலே பாதியிலே போயிடுவாங்கடா. மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டு போகுது. பொண்ணுங்கனாலே பாதியிலே போயிடுவாங்கடா. அதே வாழ்ந்துட்டு இந்த பொண்ணு பேசாத சார். அதான் தர்ஷன் பேசாத தர்ஷன். என்ன பொண்ணு நினைக்கிறீங்க? யாருக்கு தர்ஷன்? என்ன பொண்ணு? பொண்ணுங்களே ஏமாத்துவாங்க. வீட்டுல பார்ப்பாங்க. என்ன நீ போடு மென்ஷன் பண்ணி போடு. அப்படி தெரியுற மாதிரி போடுறா. என்னடி சொல். என்ன சொன்னாங்கடா? என்னமோ சொன்னாங்களே. நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை. என்ன திட்ட மாட்டாங்க. ஊருக்கு வரணும்னு நானு. ஏன் வர மாட்டேங்குது? ஏய் போகாத. ஃபீல் பண்ணாங்க ரெண்டு பேரு. எப்படி ஃபீல் பண்றாங்க? நீ அப்பமா இருக்குறல. நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? அவங்களுக்கு வாய் இல்ல, அவங்க பேசுறாங்க. அதனால நான் பேசுறேன். அப்போ நீ ஃபீல் பண்ணல. நீ உன காலையில இருந்தா நீ ஃப்ரெண்ட்னா அப்படி உரிமையா சொல்றேன்னு பார்த்தா போகாத நீ. டாகத்துக்கு போட்டுவா. வெரி சென்டென்ஸ்ல ரெண்டாவது பொண்ணு நல்ல பையன் சொல்லிங்களா? ஹேய் இல்ல அத நம்பாத. நீ சொல்லும் போது ஒரு ஆளா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆளு சொன்னது வந்து ஒரு விஷயமா கண்டுன்னு பேசிட்டு இருக்கோம். ஏழ்ரா 24,000 எங்க போல பார்க்க மாட்டாரு. இவன் ஒரு ஆளா கண்டுகிட்டு 24,000 பேர் இருக்காங்க. அது இல்லாம இன்ஸ்டால 10,000 பேர் இருக்காங்க. ஏய் 2 நாளா வர போறடி. வரலன்னா என்ன பண்ணுவ? சந்தோஷமா இருக்கட்டும்டா. எங்களுக்கு பிரச்சனை. வீடியோ எடுக்கிறது உனக்கு யோசிக்கிறானே. திரும்பி வருவேன். ஏய் போகாத பப்பிகா. ஏன் போற? அவனை பேச விடுறா டேய். போயிட்டு 2 நாளா வந்து அடிச்சாதான் இந்த உலகத்துல வந்து இடம் பிடிக்க முடியும். போயிட்டு 2 நாளா வந்துருன்னு சொல்லிட்டு போறேன். ஆனா இவ்வளவு பெரிய சூட் கேஸ் எடுத்துன்னு போறேன். அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. இவன் பஸ் ஏறும்போது நம்ம எல்லாம் போய் வா. நீங்க போய் பஸ் டிராவல் பண்ண போறீங்க. வாங்கி வந்தீங்களாடா? ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு லேஸ் வாங்கி நாங்களே பெரிய ஸ்நாக் தான்.
நாங்களே பெரிய ஸ்நாக் தான். பாம்பு நடுவில் ஒரு பூ வளருங்க. ஏன் பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கேமராமேன் பக்காவா வீடியோ எடுக்கணும். போய் வா வர்றது. ஸோ போய் வா கோபமா இருக்கேன். ஏய் இவளு டான்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பஸ் வந்துச்சு, ஏற போறா. இது யாரா? தர்ஷன் இது. ஏய் இங்க வந்து நின்னா அங்க போய் நின்னுக்கிறேன். இல்லடா அது லக்கேஜ் சரி ஓகே. டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஐயோ ரொம்ப பண்றீங்களேடா நீ. பாய். அது போ. இப்பவே ஆர்டர் ஆஃப் பண்றோம். பாய் பாய். ஆடலையாடா? ஆடலுடன் பாடல்.